நம்ம வீட்டில் பூரியும் ஒயிட் குருமா தான். இந்த ஒயிட் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் பட்டர், பிரியாணி ஸ்பைசஸ், வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்குனதும் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து அதையும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இன்றைக்கி கேரட்டு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், மீல் மேக்கர் இதெல்லாம் சேர்த்து தான் நான் குருமா வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் வதங்கினதும் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. இன்னொரு சைடு ஒரு ஜாரில் பொட்டுக்கடலை, கசகசா, தேங்காய், கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். இப்போ நம்மளோட குருமாவும் கொதிச்சிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம சக்கரை டப்பாவில் எறும்பு வருதா இந்த மாதிரி கிராம்பு எடுத்து போட்டுருங்க. உங்களுக்கு எறும்பு வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சைடு நம்மளோட ஒயிட் குருமாவும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூடவே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்து மறுபடியும் நல்லா கொதிக்க விட்டுட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட சூப்பரான ஒயிட் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சைடு எண்ணெய் சூடாயிடுச்சு. பூரியை சுட்டு எடுத்துக்கலாம். பூரி ரெடி ஆகிடுச்சு. பூரி ஒயிட் குருமா தான் இன்றைக்கி மார்னிங் டிஃபனு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.